முதன்மையானவர் சிவஞான முனிவர் என்று எழுதுகிறார். ஏன்னா அவருக்கு வடமொழி புலமை நன்கு உண்டு. ஆனாலும் கூட தமிழிலே ஒரு மாபாடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை கொடுத்து இலக்கண இலக்கியங்கள் தர்க்க ரீதியாக தமிழிலே ஆகச் சிறந்த ஒரு நூலை கொடுக்க முடியும் என்று கொடுத்தவர் நம்முடைய சிவஞான முனிவர் என்று எழுதுகிறேன். அப்போ அவருடைய நீங்க நல்லா ரெண்டு பேர்த்தையும் நுணுகி பார்த்தீங்கன்னா தெரியும். சிவஞான முனிவரையும் மறைமலை அடிகளையும் கொஞ்சம் நுணுகி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏறத்தாழ நடை ஒரே மாதிரி. இந்த நடை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்தி படிச்சீங்கன்னா எங்கேயுமே என்ன இருக்காது, கமா இருக்காது. கால் புள்ளி, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி எங்க ஒரு பத்தி முழுக்க படிச்சீங்கன்னா நமக்கு பொதுவா எப்பவுமே அப்படியே இடையில இடையில கால் புள்ளி, அரை புள்ளி எல்லாம் போட்டதான் நிறுத்தணும். கடன் போனா இருங்க ஒன்றும் புரியல, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இடையில இடையில நிறுத்தி தான் சொல்லணும். ஆனா அவருடைய அந்த நடை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கும். சிவஞான முனிவரிடத்தும் அந்த நடை இருக்கும், மறைமலடிகளிடத்தும் அந்த நடை இருக்கும். அந்த தூய தமிழிலே எழுதியிருப்பாங்க. சிவஞான முனிவரிடத்து ஆங்காங்கு வடமொழி கலப்பு இருக்கும். ஆனா அவர் காலத்திலே வடமொழியில தான் எழுதணும், தமிழுக்கு சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்திலே தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் தேவார திருவாசகங்களையும் மேற்கோள் காட்டி சைவ சித்தாந்தத்தை நிறுவிய பெருமை யாருக்கு உண்டு? சிவஞான முனிவருக்கு உண்டு. அதை இவர் மேற்கோள் காட்டுகிறார். ஏன்னா நூலே சிவஞான போத ஆராய்ச்சி என்று எழுதுகிற போது சிவஞான முனிவரை மேற்கோள் காட்டி தூய தமிழிலே எழுத முடியும் என்பதை நிறுவியவர் சிவஞான முனிவர் என்று மறைமலடிகள் மேற்கோள் காட்டார். பாருங்க, அவருக்கு சான்று சொல்றவர் இவர். அப்ப நீங்க பார்க்கணும், ரெண்டு பேரும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிற பெருமக்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தமிழுக்கு அருந்தொண்டு செய்த நம்முடைய மறைமலடிகளுடைய உரைத்தரத்தை பற்றி நாம் பார்க்கிற போது நம்முடைய தமிழ் மண் என்கின்ற இந்த பதிப்பகத்தார் அடிகளுடைய மொத்த நூல்களையும் அவர் காலம் வரைக்கும் அவர் செய்த நூல்களை எல்லாம் தொகுத்து ஏறத்தாழ 36 நூல்களாக வெளியீடு செய்திருக்கிறார்கள். அவர் கிடைக்கப்பெற்ற எல்லா நூல்களையும் செய்திருக்கிறாங்க. கிடைக்காம நிறைய எஞ்சி இருந்திருக்கலாம். அப்படி அவருடைய சொற்பொழிவுகள், அவர் எழுதிய நூல்கள் என்று எல்லா நூல்களையும் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. ஏன்னா அது ஒட்டுக்கா கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா தனித்தனியாக அங்கொன்று இங்கொன்றாக கிடைக்கும். அந்த வகையில அந்த தொண்டு செய்த அந்த பதிப்பகத்தாரை நாம் இந்த நேரத்தில் நினைந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் சொன்னது போல அவருடைய நாட்குறிப்பை தொடர்ந்து ஐயா அவர்கள் வெளியீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஐயாவின் திருவடிக்கும் நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, ஐயா சொன்ன ஒரு செய்தியை நான் பின்னாடி கடைசியா பேசணும்னு நினைச்சிருந்தேன். தொடர்பு பற்றி முன்னாடி சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைவத்திற்கு ஒரு சின்ன ஒரு சிரமம். என்ன சிரமம்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் ஆட்சியாளர்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது. எதா இருந்தாலும் இப்ப நமக்கு ஒரு செய்தியை கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்களை நாடி வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஆனா தமிழ் சைவத்திற்கு ஒரு பெரிய போராத காலம் சொல்றதா சிரமம்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழை உயர்த்தி பிடிப்பவர்கள் சைவத்தை உயர்த்துவதில்லை, சைவத்தை உயர்த்துவர்கள் தமிழை உயர்த்துவதில்லை. நமக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இவன் கடவுள் உண்டு என்று சொல்லுகிறார்கள், தமிழை போற்றுவது. இந்த பக்கம் இவனோட போக வேண்டாயா, இந்த பக்கம் போலாம் அப்படின்னா தமிழ் என்று சொல்கிறார்கள், கடவுளை போற்றுவதில்லை. இப்ப நமக்கு ரெண்டு பக்கமும் போக முடியல, ஆதரவில்லாது இருக்கிறது. காரணம் என்ன? திருவருள்னு சொல்ல வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. காரணம், நமக்கு ரெண்டு கண்கள், சைவமும் தமிழும் இரண்டு கண்கள் என்று சொல்லுகிற போது நாம் எதையும் விட முடியாது. சைவத்தையும் விட முடியாது, தமிழையும் விட முடியாது. இது காலங்காலமாக இந்த சைவம் தலை தோங்கி இருப்பதற்கான காரணத்தை அடிகள் பதிவு செய்கிறார். அதை தொட்டு நான் அந்த செய்தியை சொல்லணும்னு கடைசியா நின்று இருந்தேன். கொஞ்சம் முன்னாடி அதுக்கு வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையில் உடைய சைவ சமயங்கள் சைவமாக அப்படின்னு இருக்கிறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையுடைய கொள்கைகள் எல்லாம் என்ன ஆகாது, சைவம் ஆகாது என்று ஒரு தலைப்புல 2-3 தலைப்புல எழுதுறேன். அதுல
முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண பௌத்த சமயங்கள் அதனுடைய ஒழுக்கம் என்னன்னு எழுதுறாரு. அது கட்டுரை. நான் எனக்கு அங்கங்க என்னது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பது போல் அந்தந்த கட்டுரைகள்ல ஒவ்வொன்றை எடுத்து சொல்வதுதான் நேரம். ஏன்னா அடிகளுடைய ஒரு பத்தி எடுத்து பேசினாவே 1 மணி நேரம் வேண்டும். ஏன்னா அவர் ஒரு பத்தி எழுதியிருப்பார், அதை விளக்கணும்னா என்ன வேணும், 1 மணி நேரம் இருந்தால்தான் அந்த பத்தியை விளக்க முடியும். அது திருவருள் அடிகளுடைய இல்லத்திலே திருவாசகத்தை சிந்திப்பதற்கான ஒரு பெரிய தவம் கிடைக்கப்பட்டது. அதனால ஏறத்தாழ அந்த அகவலை நிறைவு செய்கிற தருவாயில கொரோனா என்ற பெருந்தொற்று வந்ததினாலே அது நின்று போனது. அது ஏதோ திருவருள் இன்னும் வாய்க்கல. அதனால அடிகளுடைய உரைகளை பார்க்கிற போது நாம் ஒரு பத்தியை கூட இன்னும் 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு சிறந்த உரை அடிகளுடைய உரை. அதில் ஒரு சில செய்திகளை மட்டும் அங்கொன்று இங்கொன்றாக சொல்லி எனக்கு கொடுத்த நேரத்தில் நிறைவு செய்கிறேன். அதில் பௌத்த சமயமும் சமண சமயமும் அதனுடைய கொள்கைகள் என்ன என்று பேசுகிறார். அது பேசுகிற போது நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். நம்ம சித்தாந்தத்தில் சொன்னா மனம் வாக்கு காயம் என்று 3 கரணங்களினாலும் நல்லவற்றை செய்தல் வேண்டும். வாக்கினாலே நல்லவற்றை சொல்ல வேண்டும், மனதினாலே நல்லவற்றை நினைக்க வேண்டும், செயலினாலே நல்லவற்றை செய்ய. ஒரு பெரிய செய்தியா சொல்ல நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி உடையது சமண பௌத்த சமயங்களினுடைய கொள்கைகள் என்று விரிவாக எழுதுறார். அதன் பிறகு இந்த சமயங்கள் ஏன் இங்கு நிலை பெறவில்லை, இங்க ஏன் நிலை பெறவில்லைன்னா அவர்களெல்லாம் பேசினார்கள், செயலுக்கு இல்லை. நல்லதை பேசுவாங்க, நல்லதை எல்லாம் ஒரு உபதேசமாகவே இருந்ததே ஒழிய அவர்கள் என்ன செய்வதில்லை, அதை கடைபிடிக்கவில்லை. ஆனால் சைவ சமயம் இன்றளவும் இதனை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் நம்ம இங்க அமர்ந்திருக்கோம். அடிகள் சொன்னதை பேசுவது நம் நோக்கம் அல்ல, அடிகள் பேசியதை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு 75 ஆண்டு காலம் கடந்தும் அந்த திருவருளை சிந்திப்பதற்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, அவர்கள் காட்டிய நெறியில் நிற்க வேண்டும். பேசுவது எல்லாரும் பேசலாம், ஆனால் அது என்ன கொண்டு வரணும், செயலுக்கு வர வேண்டும். சைவ சமயம் நால்வர் பெருமக்கள் உள்ளிட்ட நாயன்மார்கள் உள்ளிட்ட பெருமக்களினாலே அவைகள் செயலுக்கு வந்தன, செயலுக்கு வந்தன. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சைவம் இந்திய திருநாட்டிலே நிலை பெற்றிருக்கிறது. பௌத்தமும் சமணமும் இந்தியாவில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அண்டை நாடுகளிலே இருக்கிறது. இலங்கையில் இருக்கிறது, மலேசியாவில் இருக்கிறது, சிங்கப்பூர்ல இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது என்று சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. யாரும் அதை பின்பற்றுவதில்லை இருக்கிறார், பின்பற்றுவது. ஆனா பெயருக்கு அவர்கள்லாம் யாரு, பௌத்தர் சமணர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை கொள்கை கொல்லாமை, அடிப்படை கொள்கை கொல்லாமை, யாரும் பின்பற்றுவது. அது விரிவாக எழுத கட்டுரை, நான் எதுவும் என்னுடைய கருத்து இல்லை, எல்லாமே அடிகளுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இந்த நாடுகளிலே உயிர் கொலை என்பது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சைவ பெருமக்கள் ஒரு உயிரை துன்புறுத்துவதற்கு 5 வருடம் எழுதுறார். 5 வருடம் உயிரை துன்புறுத்தணும்னா அதை 5 வருடம். காரணம், இந்த கொள்கைகள் இன்றளவு பின்பற்றப்படுகின்றது. எனவே இந்த சமயம் நிலை பெற்று நிற்கின்றது. இது நிலை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு எழுதுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நமக்குள்ள ஒரு தன்மை உண்டு, அது மனித இயல்பு என்று சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இணையாகவோ நமக்கு மேலாகவோ ஒருவர் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன வேணாலும் செய்வோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு நமக்கு வராது. நமக்கு கீழே இருக்கிற, நம்ம இருக்கிற இடத்துல எல்லாருமே நமக்கு கீழே, எல்லாருமே நமக்கு கீழே இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஏய் நான் சொல்றதை செய்ய, அவ்வளவுதான். நம்ம செய்யறது சரியா தப்பா எதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நமக்கு இருக்காது. அப்ப என்ன செய்வோம், நாம் செய்வதுதான் சரி என்கின்ற ஒரு உணர்வு இருக்கும். இந்த உணர்வு நம்ம என்ன செய்யும், நன்னெறியில இருந்து விளக்கும். நன்னெறியில போகணும்னு நினைச்சா கூட என்னதுங்க,
நம்மை அதிலிருந்து விளக்கும். நம்ம வள்ளுவ பெருந்தகையார் சொல்வது போல, இடிப்பார் இல்லார் ஏமாறா மன்னன், கெடுப்பார் இல்லாரும். அவனுக்கு ஒருத்தன் வந்து தனியால கெடுக்க வேண்டாம், தானே கெட்டு போவான். ஏன்? அப்பப்ப இடித்துரைப்பதற்கு ஒருவன் வேண்டும். இது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள், தன்னை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை என்கின்ற நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவர்கள் புண்ணிய பாவங்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தானே நன்னீரில் இருந்து விலகுவர். எனவே கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் சைவர்கள் ஆக மாட்டார்கள் என்று எழுதுகிறார். கட்டுரையினுடைய முடிவு அங்கதான் முடிக்கிறார். ரொம்ப விரிவான ஒரு கட்டுரை, நிறைய தலைப்புகளை சொல்லி இருக்கிறார். கருத்து இதுதான். அடுத்தது நம்ம இன்னொரு தலைப்புக்கு போகலாம். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு. இன்னும் 2 செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய மணிவாசக பெருந்தகை அருளை செய்த திருவாசகம். இந்த திருவாசகம் என்று சொல்லுகிற போது நமக்கெல்லாம் முதல்ல வந்து நிற்பது எதுங்க? சிவபுராணம். இந்த சிவபுராணம் ஆகிய இந்த நூலுக்கு, இந்த பகுதிக்கு முதல் சொல் என்னதுங்க? நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சொல்லுக்கு அடிகள் 11 பக்கம் உரை செய்திருக்கிறார். போய் பார்க்கணும், கண்டிப்பா போய் பார்க்கணும். நம்ம 11 பக்கத்துல சிவபுராணத்துக்கே உரை செஞ்சிருவாங்க. ஆனா அடிகள் என்ன எழுதிக்கிறாருங்க? 11 பக்கம் நமச்சிவாய வாழ்க என்கின்ற ஒரு சொல்லுக்கு ஏறத்தாழ 16 சித்தாந்த சாஸ்திர பாடல்களையும் திருக்குறளையும் ஏனைய மேற்கோள்களையும் காட்டி நமச்சிவாய வாழ்க என்பதற்கு உரை செய்திருக்கிறார். அப்ப அந்த உரை ஆழத்தை நீங்க சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு ஒரு ஆழமான செய்தி இருந்தால் 2 சொல்லு நமச்சிவாய வாழ்க, இதற்கு 11 பக்க உரை இருக்கிறது. அடிகளுடைய வாய்ப்பு இருக்கிறவங்க அகவல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு பத்தி மட்டும், ஒரே ஒரு பத்தியை பார்த்தா நம்ம அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். எத்தனையோ உரை இருக்கிறது. நமக்கு நிறைய பெருமக்கள் திருவாசகத்திற்கு உரை செய்திருக்கிறார்கள். ஆனா அடிகள் உரையுடைய உரை நீங்க பார்க்கிற போது தெரியும், சாத்திர கருத்தை அடியொற்றி உரை செய்திருப்பார். சைவ சித்தாந்தத்தை அவர் எவ்வளவு துறைபோக கற்றிருக்கிறார் என்பதை அவருடைய உரை பார்த்தா தெரியும். ஐயா சொன்ன ஒரு கருத்தையும் பார்க்கணும். அழகரடிகள் போன்ற பெருமக்கள் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது கட்டி எழுப்புவாராம். 4 பேர் 5 பேர் அவர் வீட்டிலேயே தங்கி இருப்பாங்க. சிவஞான போதம் இரவு 12 மணி 1 மணிக்கு தான் பாடம். நமக்கெல்லாம் வகுப்புல மதியானம் 1 மணிக்கு பாடம் நடத்தினாவே சித்தாந்த வகுப்பு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். நீங்க பாட்டுக்கு நடத்துங்க, நாம பாட்டுக்கு நிட்டை கூடுகிறோம் அப்படின்னு நிட்டை கூடிடுவாங்க. அப்படிதான் நாம எல்லாம் சித்தாந்தம் கேட்போம். தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி 12 மணி 1 மணிக்கு என்ன நடத்துவாருங்க? சிவஞான போதம் பாடம் நடக்கும். அப்ப எப்படி நீங்க ஆசிரியர் எப்படி இருப்பார், மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் வீட்டிலே தங்கிக்குவாங்க. சாப்பாடு போட்டு பாடம், சாப்பாடு போட்டு, யார் சாப்பாடு போடுறது? ஆசிரியரே சாப்பாடு போட்டு மாணவர்களுக்கு சிவஞான போதம் நடத்தியிருக்கிறார். இப்ப காரணம் என்னன்னா, எப்பவுமே அது ஆசிரியர் தரத்தை சொல்லுகிறவர் நன்னூல் சொல்லும். சொல்லன சொல்லி இறையன இருந்து செல்லன செல்லணும். வானா வரணும், உட்காருனா உட்காரணும், கேளுனா கேட்கணும், போன்னு சொன்னாதான் போகணும். பானை எப்படி கேட்கணுமா? போன்னு சொன்னாதான் போகணும். சித்தாந்தம்லாம் 4 மணி ஆச்சுன்னா நீங்க நடத்துங்க, நாங்க கிளம்புறோம் கிளம்பிடுவாங்க. அப்படி சித்தாந்தம் கேட்டா விளங்காது. எப்படி கேட்கணுமா? ஆசிரியர் போன்னு சொன்னாதான் போகணுமா, சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லணுமா. பதில் கூட என்ன செய்யணுமா? நீ சொல்லு, நீ சொல்லுன்னு சொன்னா யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் பதில் சொல்லணும், எல்லாரும் பதில் சொல்லணும். இப்படிதான் ஆசிரியருக்கும் மாணவருக்குரிய இலக்கணத்தை சொல்றாங்க. அதுபோல அடிகளுடைய இல்லத்திலே இரவு நேரத்திலே 12 மணி 1 மணிக்கு, ஏன்னா அவருக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப மாணவர்கள் காத்திருக்காங்க. நமக்கு டைம் பார்த்து வர்றதில்லைங்க. காரணம், ஆசிரியர் அறிவிலே சிவம் பிரகாசிக்கிற நேரத்துல பாடத்தை கேட்கணும். அதுதான் கருத்து. அப்படி சிவஞான போதத்தை நடத்தி இருக்கிறார் நம்முடைய அடிகள். எதற்கு நான் சொல்கிறேன்னா, இந்த நமச்சிவாய வாழ்க என்கின்ற அந்த ஒரு அந்த சொல்லுக்கு, அந்த முதல் பகுதிக்கு உரை செய்கிற போது என்ன செய்யறாருன்னா, வடமொழி இலக்கணம் எல்லாம் சொல்றார். நமச்சிவாய வாழ்க என்பது சிவாய நமக
நிறைய வடமொழி கற்றவர், அதனால அதையும் அங்கங்க மேற்கோள் காட்டார். சிவாய நமக என்கின்ற வட சொல்லுக்கு இணையானது, வட சொல்லுக்கு இணையானது என்று சொல்லி சிவாய என்பது சிவனுக்கு, நமக என்பது வணக்கம், சிவனுக்கு வணக்கம், சிவனுக்கு வணக்கம் என்கின்ற அந்த கருத்தை வடமொழி இலக்கணம் எல்லாம் ஒரு பத்தியில சொல்லிட்டு இரண்டாவது பத்தியில சொல்றேன். இனி சிவனுக்கு என்பது, சிவனுக்கு என்பது எல்லாம் வல்ல ஆண்டவனை உணர்த்த, எல்லாம் வல்ல ஆண்டவனை உணர்த்த நமக என்பது என்னதுங்க, அந்த மற்ற சொல் அந்த ஆண்டவனுக்கு அடிமை திறம் பேணுகிற உயிரை குறித்து நிற்கின்றது. வணக்கம் அப்படின்னு சொன்னாவே யாரு வணங்குறா, ஒரு கேள்வி, யார வணங்குறாங்க, யாரு வணங்குறா, யார வணங்குறாங்க. அப்ப சிவனுக்கு வணக்கம் நாங்க என்ன இருக்குது, வணங்குகிற உயிர் அங்கே இருக்கிறது. ஆனால் இது அப்படியே வடமொழியில ஒரு சொல்லு இருக்கிறது. நீங்க வேதங்கள்ல பார்க்கிற போது நமக்கு மகா வாக்கியம் என்று சொல்லுவாங்க. வடமொழியில மகா வாக்கியம், பெரும்பெயர் கடவுள், பெரும்பெயர் கடவுள். அது ஒவ்வொரு இதுல இருக்கு, இருக்குல ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது, எதுல ஒன்று இருக்கு, இப்படி எல்லாம் வடமொழியில 4 மகா வாக்கியம் இருக்கிறது. அதுல அகம் சிவம் நமாமி, அகம் சிவம் நமாமி என்கின்ற ஒரு பெரும்பெயர் கடவுள் மகா வாக்கியம் இருக்கிறது. மகா வாக்கியம் அதுக்கு என்ன தமிழ்ல சொல்றதுன்னா, நான் சிவனை வணங்குகின்றேன், நான் சிவனை வணங்குகின்றேன், நான் சிவனை வணங்குகின்றேன் என்பது வடமொழியில் இருக்கக்கூடிய பெரும்பெயர் சொல், மகா வாக்கியம் என்று சொல்லப்படும். அந்த சொல்ல தமிழ் படுத்துகிற போது மணிவாசக பெருமான் என்ன செஞ்சிருக்கணும், நான் சிவனை வணங்குகிறேன் என்று எழுதி இருக்கணும், என்று எழுதி இருக்கணும். ஆனால் அது எழுதல. எப்படி எழுதிட்டாரு, சிவனுக்கு வணக்கம், சிவனுக்கு வணக்கம். அப்ப ஏயா என்னையா இடையில யார் வணங்குறா அப்படிங்கிற ஒரு உயிரைய காணாம, உயிரைய காணாம அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நுட்பமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் இறைவனை வணங்குகிற போது எப்படி வணங்கணும்னு உரை செய்யறார், எப்படி வணங்கணும்னு உரை செய்யறார், அடிமை திறத்தோடு வணங்கணும். உயிர் சிவனை எப்படி வணங்கணும், அடிமை திறத்தோடு வணங்க வேண்டும். நான் சிவனை வணங்குகிறேன் என்று சொன்னால் நான் என்ற ஒரு பொருள் அங்கே முனைத்து தோன்றும், நான் என்ற பொருள் முனைத்து தோன்றும். நான் என்ற பொருள் முனைத்து தோன்றுகின்ற வரை சிவஞான அறிவுல விளங்க, அறிவுல விளங்கார். அதற்கு மேற்கோள் காட்டார் எங்க, சிவஞான போதம் 10ஆம் நூற்பா, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடும் வழிபடி. இதெல்லாம் மேற்கோள் அவரே எழுதியிருக்கிறார், அவரே எழுதியிருக்கிறார். மலமாயை தன்னோடும் வழிபடுகின்றேன், இது 10ஆம் நூற்பா. அதற்கு முதல் அதிகாரம் என்னதுங்க, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி நிற்க, ஏகனாகி நிற்க. மேற்கோள் ஏதெல்லாம் சொல்லி முதல் வெண்பா, முதல் வெண்பா என்னதுங்க, நான் அவன் என்று எண்ணினார்க்கு நாடும் உளம் உண்டு ஆதல் தானென ஒன்றின்றியே தானதுவாய் நான் என ஒன்று இல்லென்று தானே ஏறும் அவரை தன்னடி வைத்து இல்லென்று தானாம் இறை. இது வெண்பா சிவஞான போதம் 10ஆம் நூற்பா, முதல் அதிகாரமா ஒரே பாட்டு தான் அது இருக்கு. இதை மேற்கோள் காட்டுகிறார். நான் அவன் என்று எண்ணினார்க்கு, நான் அவன்னா யாரு, நான் வணங்குகிறேன், யாரை வணங்குகிறேன், சிவனை வணங்குகிறேன். இப்படி பெருமான வணங்கலாம், பெருமான இப்படியும் வணங்கலாம், இப்படியும் வணங்கலாம். நான் சிவனை வணங்குகிறேன்னு சொல்லியும் வணங்கலாம். அப்படி சொல்லி வணங்கினால் என்ன உண்டாகும், நாடும் முலம் உண்டு. நாடும் முலம் என்னது, நான் என்று நினைக்கின்ற ஆன்மா முனைத்து தோன்றும். அப்படி முனைத்து தோன்றுகிற போது பெருமான் என்ன ஆயிடுவானா, ஆமாமா நீதாயா நிற்கிறான்ட்டு அவரு அப்படியே அமைதியாயிடுவார், அவரு அமைதியாயிடுவார். ஆனா நான் என ஒன்று இல்லைன்று, நானெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பெருமானே, நீங்க தான் அன்னது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரர் என்பது போல எல்லாமே திருவருள் என்று நிற்கின்ற சீவன் முக்தர்களுக்கு அவன் எப்படி இருப்பாங்களா, தான் அங்கு முனைத்து தோன்றாது அடங்கி நிற்கின்ற அடிமை திறனுடைய
அடிமைத்தனமுடைய உயிர்களுக்கு இறைவன் முன்னிற்பான், இறைவன் முன்னிற்பான் என்று சொல்லி 11 பக்க உரைகள் இன்னும் நிறைய மேற்கொள்ளலாம் காட்டார். அப்போ நமசிவாய வாழ்க என்கின்ற ஒரு சொல் தற்போதம் அற்று நிற்கின்ற உயிர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்று எழுதுகிறார். அப்போ உயிர் எப்படி பெருமானை வணங்க வேண்டும் என்பதை இந்த உரை வேற எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இல்லை. நீங்க திருவாசகத்துக்கு நிறைய உரை பார்த்திருப்பீங்க. இந்த உரை வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு உடைய உரை நம்முடைய அடிகளுடைய நிறைய இல்லை எழுதுகிறார். அதுபோல அதே திருவாசகத்தில் இன்னொரு இடம், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்கின்ற அந்த இடம், அந்த இடத்துக்கும் அடிகள் அருமையா உரை செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓங்காரம் முத்தொழிலை செய்கின்றதுன்னு எழுதுறாங்க. அழைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் எது செய்கிறது? ஓங்காரம் செய்கிறது என்று உரை செய்கிறார். ஓங்காரம்னா நமக்கு தெரியும், அகாரம், உகாரம், மகாரம். அகார உகார மகாரங்கள் இது நமக்கு சித்தாந்தத்துல சமஷ்டி வியஷ்டி என்று சொல்லுவாங்க. விரிந்த நிலை, ஒடுங்கிய நிலை. ஒடுங்கிய நிலையில ஓம் என்றும், விரிந்த நிலையில அகர உகர மகரம் நாதம் விந்து என்று 5ஆக வரும். 3ஆக சொன்னா அகாரம் உகாரம் மகாரம் என்று வரும். அகாரம் என்பது எல்லா எழுத்துக்களும் தோன்றுவதற்கு அடையாளமாக இருப்பதினாலே அது படைத்தல் தொழிலை குறிக்கிறதுன்னு எழுதுற. படைத்தல் தொழிலை குறிக்கிறதுன்னு எழுதுற. அடுத்தது உகாரம் என்பது சிறிது நேரம் உச்சரிக்கும். அப்ப அந்த சொல்ல என்ன ஆகும்? கொஞ்சம் கால எல்லை நீட்டித்து உடையது. அதை உச்சரிக்கிற போது எப்படி இருப்போம்? கொஞ்சம் நீட்டித்து உச்சரிப்போம். அது காத்தல் தொழிலை குறிக்கிறது. காத்தல் தொழிலை குறிக்கிறது. இம் மகாரம் என்பது என்னதுங்க? இதழ்கள் மூடுகிற போது தோற்றுவதனாலே அது ஒடுங்குதல் தொழிலை குறிக்கிறது என்று எழுதுகிறார். ரொம்ப நுட்பமான இடம். வேற உரையெல்லாம் பார்த்தாதான் அந்த உரைக்கும் இந்த உரைக்குள்ள வேறுபாடு நமக்கு தெரியும். எனவே அகார உகார மகாரம் என்பது எதில் இருக்குதுங்க? படைத்தல், காத்தல், ஒடுங்குதல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலையும் குறித்து நிற்கிறது என்று எழுதுகிறார். இதுக்கு கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு மேல உரை எழுதியிருக்கிறார். ஓங்காரத்துக்கும் 10 பக்கத்துக்கு மேல உரை இருக்கிறது. அதெல்லாம் அப்படி கொஞ்சம் சுருக்கி சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இதற்கு மேற்கோள் எங்க எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, வேத பாசியத்திலிருந்து எழுதுறாரு. வடமொழி புலம் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது என்னன்னு பார்க்கணும். வேத பாசியங்களிலே நமக்கு சங்கரருக்கு முன்னாடியே நீலகண்ட சிவாச்சாரியார் என்பவர் ஒரு சித்தாந்த உரை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அது சிவசமவாத உரையாக கொள்ளப்படுவதனால நம்ம அது பெருசா போற்றுவதில்லை. அப்ப நீலகண்ட சிவாச்சாரியார் பாடியம் செய்திருக்கிறார். அந்த பாடியத்துல இந்த ஓங்காரத்திற்கு உரை செய்கிறார். அந்த ஓங்காரத்துக்கு அவர் செஞ்ச உரையை இங்க மேற்கோள் காட்டுகிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கு வேதம், ரிக்கு வேதம் இல்லைங்களா? இருக்கு வேதத்துல முதல்ல ஆரம்பிக்குது. அந்த இருக்கு வேதம் ஆரம்பிக்குதா இல்லைங்களா? ஆரம்பிக்கிற சொல்ல குறிக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி மூலே அந்த சொல்ல. அந்த வேதம் எப்படி ஆரம்பிக்குதுங்க? அக்னி மூலேன்னு ஆரம்பிக்கிறது. அகரத்திலே இருக்கு வேதம் துவங்குகிறது. அகரத்திலே இருக்கு வேதம் துவங்குகிறது. இது இருக்கு. அடுத்தது 2வது யஜுர்வேதம். யஜுர்வேதத்துல நடுவுல ஒரு சொல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, யோனிஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. யோனிஸ் என்ற ஒரு சொல் இருக்கு. யோனிஸ் சமுத்திரோபந்து அப்படின்னு ஒரு வட சொல். அந்த சொல்லை மேற்கோள் காட்டி இது உகரத்தை குறித்து நிற்கிறது. இடையிலே நிற்கிறது. அகாரம் துவங்குகிறது, உகாரம் இடை நிற்கிறது. அடுத்தது 3வது கடை நின்ற மகாரம் சாமவேதத்தின் கடைசி சொல். சாமவேதத்தினுடைய கடைசி சொல்லு சாமநம்பரம் என்ற ஒரு வட சொல்ல குறித்து மகரத்திலே முடிகிறது. வேதத்தின் மொத்த சொற்களும் ஓங்காரத்திலே அடங்கும். இது வடமொழி வேதம். தமிழ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று எழுதுறார். எதுங்க?
தோடுடைய செவியன் என்று தோ என்பது நமக்கு எதுங்க, நமக்கு ஓங்காரத்தில் தொடங்கி உலகலாம் என்று நிறைவு பெறுகிறது. தமிழ் வேதமும் ஓங்காரத்திலே அடங்குகிறது. ரெண்டையும் காட்ட வடமொழி வேதத்தையும் சொல்லி தமிழ் வேதத்தையும் சொல்லி ரெண்டையும் மேற்கோள் காட்டி ஓங்காரத்தின் சிறப்பு இது என்று எழுதுகிறார். காயத்ரி மந்திரம் எல்லாம் விரிச்சு எழுதுறார். காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ, நமக்கு தெரியாது. ஆனா மறைமலையுடைய திருவாசக உரை படித்தால் தெரியும். காயத்ரி மந்திரத்தின் உண்மையான பொருள் எழுதுறார், ரொம்ப விரிவா எழுதுறாரு. அதான் சொன்னா நமக்கு காலம் போதாது. எனவே அதை அப்படியே விடுவோம். அடுத்தது சிவஞான போத ஆராய்ச்சி. அதுல ஒரே ஒரு சொன்ன ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு என்னுடைய இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அதுல சிவஞான போத ஆராய்ச்சி என்று சொல்கிற போது தலைப்பு கொடுத்திருக்கிறார். முதல்ல பதி, பசு, பாசம், இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பை இதை பற்றி விரிவா பேசுறார். பதி, பசு, பாசம் என்று பேசுகிறார். விந்து என்று ஒரு தலைப்பு பேசுகிறார். நாதம் என்று ஒரு தலைப்பு பேசுகிறார். விந்து நாத வடிவுகள் என்று ஒரு தலைப்புல பேசுகிறார். அம்மையப்பர் என்ற ஒரு தலைப்பு, அத்துவித இயைபு, சுத்தமாயை தத்துவங்கள், அத்துவாக்கள் என்று 11 தலைப்புல சிவஞான போதத்தை என்ன செய்யறாருங்க, அப்படியே தலைப்பு வாரியா பிரிச்சு 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 எழுதியிருக்கிறேன். சிவஞான போதத்துல நமக்கு நிறைய நுட்பங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அடிகளுடைய உரையை படிச்சோம்னா நமக்கு தெரியும். அதுல பசு என்கிற தலைப்புல மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆராய்ச்சி. உயிர்கள்னா என்ன, உயிர்கள்னா என்ன என்கிற ஒரு ஆராய்ச்சியை சொல்றார். அதுல நமக்கு தெரிந்ததுதான் என்னதுங்க, பசுக்கள் எண்ணிறந்தன, ஒன்றல்ல பல, அது இயல்பாகவே ஆணவ மலத்திலே கட்டுப்பட்டது என்று இதெல்லாம் அப்படியே விரிவா எழுதிட்டு வர. இதுல தடை விடைகளாக கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிட்டே வர. கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்ற, கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்ற. இப்படி தடை விடை என்று உயிர்களின் இலக்கணத்தை வரையறை செய்கிறார். நான் இப்ப கேள்வி மட்டும்தான் சொல்ல போறேன், பதில் சொல்ல போறது. ஒரு 10 கேள்வி இருக்கிறது. கேள்வி சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது, ஆன்ம இலக்கணம் என்பது நமக்கு சிவஞான போதத்துல பசுவுக்கு பிரமாணம் சொல்றாரு. 3வது நூற்பான், எழுது என்பதின், எனதுடல் என்பதின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படி உண்டிகளை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா இயந்திர தழுவின் ஆன்மா உலகு. அதுதான் பிரமாணம். ஆன்மா உலகு, ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பது கருத்து. அதை என்ன செய்யறாரு, இழது என்பதை ஆன்மா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றதுனாலேயே இருக்குதுன்னு அர்த்தம். எனதுடல் என்பதை, இந்த உடம்பு தான் ஆன்மா. ஐம்புலன், 5 புலன்களே ஆன்மா, இந்திரியங்களே ஆன்மா, பிராணனே ஆன்மா, அறிவே ஆன்மா என்று தடை விடையா நமக்கு சிவஞான போதம் 3வது நூற்பால விரிவா நமக்கு பேசுறாரு. அந்த செய்திய சூத்திரத்தை சொல்லாம என்ன செய்யறாரு, அப்படியே உரைநடையா எழுதுறாரு. நமக்கு உரைநடை சூத்திரம் போல படிச்சிடலாம், அடிகள் உரை படிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு நுட்பமான செய்தி, அவ்வளவு நுட்பமா இருக்கும். சும்மா 2 கேள்வி மட்டும் சொல்றேன் பாருங்க. கடத்தில் உள்ள நீர் அசைவே பிம்பத்தில் பிம்பம் ஆவதன்று சூரியன் அசையாதது போல. புரியுதா, புரிஞ்சிருச்சா? குடம் ஒண்ணு இருக்கு, குடத்துல தண்ணி இருக்குது, தண்ணியில சூரியன் தெரியுது, தண்ணியில சூரியன் தெரியுது. இந்த குடம் ஆடுது, தண்ணி ஆடுது, சூரியனும் ஆடுது. இப்போ நாம என்ன சொல்றோம், சூரியன் ஆடுதுன்னு சொல்றோம். உண்மையாலுமே சூரியன் ஆடுறது இல்ல, தண்ணி தான் ஆடுது. தண்ணி ஆடுறதுனால சூரியன் ஆடுவது போல தெரிகிறது. இந்த கொள்கை யாருடையது, நம்மளுக்கு நினைச்சிடாதீங்க. ஏகான்மவாதி கொள்கை, ஏகான்மவாதி கொள்கை. பிரம்மம் ஒன்றே என்பது ஏகான்மை. அப்ப இந்த ஆன்மா பிரம்மான்மான்னு சொன்னா இதுக்கு ஏன் சலனம் வருது, ஏன் சலனம் வருதுன்னா இதுக்கு இந்த உதாரணம் சொல்றாங்க. என்னது, குடத்துல இருக்கிற தண்ணி ஆடுச்சுன்னா சூரியன் ஆடுற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில ஆடுவது சூரியன் அல்ல, சூரியனது பிம்பம். பிரம்மம் அசலமில்லாத நிற்கும். இங்க இருப்பது இது என்னது, அவனுடைய பிரம்மத்தினுடைய பிம்பம். அதனால இது அசலமாகிறது, அது அப்படியே ஆடுது. இதை ரொம்ப படிச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கு, கருத்தை மட்டும் சொல்லிட்டேன், சரிங்களா? இப்படி சொல்லுவாரும் உலர் அப்படின்னு சொல்லி இதுக்கு மறுப்பு எழுதுறாரு. இது கேள்வி, இதுக்கு மறுப்பு எழுதுறாரு. மறுப்பு எல்லாம் போய் எங்க பார்க்கணும்,
சிவஞான போத ஆராய்ச்சியில போய் பார்த்துங்க. கேள்வி மட்டும் தான் நான் சொல்ல போறேன், எனக்கு இருக்கிற நேரம் அவ்வளவுதான். சரியா? அடுத்தது, தேகமே ஆன்மா. தேகமே ஆன்மா எனப்படுவதால் ஏற்படும் இழுக்கு எண்ணெய். உடம்புதான் ஆன்மான்னு சொல்லிட்டான், என்னையா உனக்கு குறைஞ்சு போயிட போகுது, அப்படிதான் வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி சொன்னா என்ன பிரச்சனை வருங்கிறத விடையா எழுதுறாரு. விடையா அங்க போய் பார்த்துக்கங்க. மூணாவது, ஈஸ்வரனை போலவே இயற்கை உணர்வுடையது ஆன்மா. சிவபெருமானுக்கு 8 குணம் உண்டு. 8 குணம் உண்டு. அதுல என்னதுங்க? இயற்கை உணர்வினன். இயற்கை உணர்வினன், வேறொரு உடனே முடிவில் ஆற்றல் உடனே என்று 8 குணம் இருக்குது. அதுல இயற்கை உணர்வு ஆன்மாவுக்கு உண்டு. யார் போல? சிவபெருமான் போல ஆன்மாவுக்கு இயற்கையாகவே அறிவு என்ன உண்டுங்க? உண்டு. இயற்கையாக என்ன அறிவு உண்டு? ஈஸ்வரனை போல உண்டு. இயற்கையாக ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. ஆனா அறிவுக்கு லட்சணம் வேற. அந்த அறிவு வேற, இந்த அறிவு வேற. ஆனா இப்படி வச்சுக்கிட்டா என்னையா பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். விடையும் சொல்றாரு. சரிங்களா? இது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, இறைவன் போல எங்கும் உள்ளது ஆன்மா. வடமொழி வியாபகம். ஆன்மா வியாபகம். நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஆன்மா வியாபக பொருளான்னு கேட்டா வியாபகம் தான். ஆனா இப்போ வியாபகமா? இப்ப வியாபகமா இல்ல. ஏன் இல்ல? எங்கெங்க வியாபகம்? இங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ நடக்கிறது எங்க தெரிய போகுது. எனவே இப்ப அது வியாபகம். இப்ப அது இதுதான் பதில். அங்க விரிவா எழுத. அது போல ஆன்மாவுக்கு அந்த அழுக்கு, ஆன்மாவுக்கு என்னதுங்க? இயல்பாயுள்ள அழுக்கு குணம் கொள்வதோ ஆணவ மலம் ஆன்மாவின் குணம். ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்று சொல்லுகிற சமயம் உண்டு. அந்த சமயத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பாடாணவாத சைவம்னு பேர். பாடாணவாத சைவர்கள் ஆன்மாவின் இருக்கக்கூடிய ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்று சொல்வார். அதை மறுத்து அது குணம் அல்ல, குற்றம் அல்ல என்று மறுக்கணும். மறுப்பு அதுல கொடுத்திருக்கிறார். அடுத்தது என்னதுங்க? இந்த உயிர்களுக்கு அறியாமையை இறைவனே முன்கூட்டி கூட்டினான். ஆணவ மலத்தை இறைவன் தான் உயிர்களுக்கு கூட்டினான் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நிறைய பிரச்சனை வரும். பதில் அவரே எழுதியிருக்கிறார். அங்க போய் பார்த்துங்க. அடுத்தது, இந்திர ஜாலம் போல. இந்திர ஜாலம் போல இறைவன் திருவிளையாட்டினாலே அறியாமையை இறைவன் ஆன்மாவுக்கு கூட்டினான். கூட்டும் போது எப்படி கூட்டினானா? இந்திர ஜாலம் போல. இந்திர ஜாலம் பதில் சொல்ல வேண்டாம், அது ஒரு மனிதக்கான மாதிரிதான். என்னன்னா சொல்ல தெரியாது. அவர் கூட்டிட்டாரு, அவரை கூட்டிட்டாருன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னாலும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? விடையை பார்த்துக்க வேண்டியதுதான். இனி அந்த இறைவனே என்ன செய்வாங்க? ஆணவ மலத்தை இறைவன் கூட்டல, ஆன்மாவே விரும்பி போய் பிடிச்சு. சரி, அவரு கூட்டினாரு, இந்திரஜாலம் போல கூட்டினாரு, இப்படி எல்லாம் சொன்னா பிரச்சனையா இருக்குதுயா. என்ன செய்யலாம்? ஆன்மா போய் ஆணவ மலத்தை பிடிச்சிச்சு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படியும் வச்சுக்க முடியாது. விடையெல்லாம் இருக்கிறது. சரிங்களா? இது அடுத்தது இன்பம் இல்லாதவற்றை இன்பமாக. இப்ப பொருந்துறமா இல்லையா? இப்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம்? இன்பம் இல்லாதவன் இன்பமா நினைச்சு பிடிச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அடடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதுப்பா, தெரியாம இதோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நீங்கிறோம், திருப்பி இன்னொன்னு கூட போய் சேர்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? இல்லையா இதுவும் பிரச்சனையா இருக்குது. இப்போ பிழையாக கருதி உலகத்திலே இன்பம் இல்லாதவற்றை இன்பம் என்று பொருந்துவது போல அனாதி கேவலத்திலே ஆணவ மலத்தை பிழையாக நினைந்து பொருந்தியது. ஆணவ மலம் பிழையாக நினைந்து பொருந்தியது. அப்படி வைத்துக் கொள்ளலாமா? அப்படியே வச்சுக்க முடியாது. அப்படியும் வச்சுக்க முடியாது. எனவே அதுவும் பொருந்தாது. அப்புறம் இரும்பு காந்தம் ஊசியை ஈர்ப்பது போல, காந்தம் ஊசி இருப்பது போல ஆணவ மலம் உயிரை ஈர்த்தது. அப்படி வச்சுக்கலாமா? இப்போ இறைவன் கூட்டுனானா? கூட்டல. இல்ல உயிர்கள் போய் பிடிச்சதா? பிடிக்கல. அப்போ ஆணவம் வந்து பிடிச்சி இப்படி சொல்லலாமா? இப்படி இன்னும் நிறைய கேள்வி கேட்கிறார். ஒவ்வொன்றுக்கும் மிக நுட்பமான மறுப்புகளை பதிவு செய்கிறார். கேள்வி நமக்கு தெரியறது ஒண்ணு, இதற்கு என்ன விடை சொல்லணும்னு தெரியணுமா இல்லையா? இந்த விடைகள் எல்லாம் மிக விரிவாக சிவஞான போத ஆராய்ச்சியில உரை செய்திருக்கிறார். அடிகளுடைய உரை தரத்தை பேசுவதற்கு நமக்கு முதல்ல தகுதி இருக்குதான்னு தெரியல.
அது ஒன்று. இன்னொன்று, அதை சொல்லி முடியாது, சொல்லவே அவ்வளவு. ஏன்னா ஒரு 2 பக்கம் எடுத்தீங்கன்னா அவ்வளவு நினைக்க போது படிப்பதே ஆனந்தம். அடிகள் உரைய படிப்பது ஒரு ஆனந்தம். என்னது? இப்படிப்பட்ட சான்றோர்கள் வழியிலே நாம் நிற்கிறோம். அதுக்கு மேல நமக்கு சொல்லி எந்த பெருமையும் வேண்டாம். ஒரு உதாரணம் சொன்னா தெரியும் நமக்கு. நம்முடைய திருவாவூர் ஆதீனத்துல ஒரு அருமையான ஒரு மரபு உண்டு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் அவர் நம்முடைய கும்பகோணம் கல்லூரியில போய் தமிழ் ஆசிரியராக சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கிற போது யார்கிட்ட போய் கேட்கிறாரு? திருவாவூர் ஆதீனத்திட்ட போய் கேட்கிறார். நீங்க எனக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்க, சிபாரிசு கடிதம் கொடுங்கன்னு கேட்கிறார். உடனே இவர் என்ன செய்யறாருங்க, நம்முடைய திருவாவூர் ஆதீனம் ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுக்குறார். இவர் என்னன்னு பார்க்கல, வாங்கிட்டு நேரா போய் கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே அவர் எந்திரிச்சு நின்று இன்னையோட நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்கன்னு சொன்னார். போய் இன்னைக்கே வேலையில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி என்னதான் அந்த கடிதத்தில் இருந்தது அப்படின்னா, இப்போ இவர் என்ன எழுதியிருக்கலாம், நம்முடைய திருவாவூர் ஆதீனம் இவர் நமக்கு மடத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர், நல்லவர், நல்லா தமிழ் படித்திருக்கிறார், இப்படியெல்லாம் எழுதி சிபாரிசு கேட்டு கொடுத்துருக்கணும். அவர் அதெல்லாம் என்ன எழுதியிருந்தாரு? இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர். அவ்வளவுதான். சிபாரிசு எடுத்து இவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர் என்று இருந்தது. அதற்கு மேல ஒரு சிபாரிசு தேவையில்லை. அதுபோல நாமெல்லாம் மறைமலடிகளுடைய திருவடியிலே நிற்கிறோம் என்பதற்கு மேல நமக்கு ஒரு அடையாளம் தேவையில்லை. அடையாளமே நமக்கு தேவையில்லை. எத்தனையோ பேர் அவர்களை போட்டி இருந்தாலும் நாம் அவர்கள் அடியை ஒற்றி அவர்கள் காட்டிய வழியில முயன்ற அளவு இருக்கிறோம். அவருக்கு ஆடின மாதிரி முடிஞ்சா இருக்கிற மாதிரி தெரியல, முயன்ற அளவு இருக்கிறோம். இதுவே நமக்கு அடையாளம் என்று சொல்லி வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன்.